السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: رفعت عن أمتي الخطأ والنسيان. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக நம்மை எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் கைகால் சுகத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதயங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் குடும்பத்துடன் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா பல செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, வல்ல அல்லாஹுவினுடைய அனுக்கிரகங்களை, அருளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய உடலில், நம்முடைய மூச்சில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சிந்தனையில் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? அல்லாஹ்வின் அருள் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கிவிட முடியாதது. லா துஹ்சூஹா என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் என்ன நினைத்தால் கடைசியில் தோர்ந்துதான் போவீர்கள், உங்களால் எண்ண முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உங்களால் சுருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்த அருளில் ஒன்றுதான் மனிதனுக்கு ஞாபகமும் சரி, மறதியும் சரி. ஞாபகம் அல்லாஹ்வுடைய அருள் தான். பல விஷயங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறோம். இயந்திரங்கள் எல்லாம் தோற்று போய்விடும் மனித மூளைக்கு முன்னால். மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல், ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளுதல், அதை பாதுகாத்து வைத்தல், தேவைப்படக்கூடிய சமயத்திலே ஒரு மைக்ரோ செகண்டில் அது போய்விட்டு அந்த தரவுகளை எடுத்து கொண்டு வந்து காண்பித்தல், இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள், ஞாபகத்திறன் இல்லையா? அதே போன்றுதான் மறதியும் கூட சில நேரங்களில் அருள். என்ன நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா தெரியுது, அருளாக எப்படி மறதி இருக்கும்? ஆமாம், மறதி சில நேரங்களில் அருளாகத்தான் மனிதனுக்கு இருக்கிறது. பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைக்கிறான். படைத்து முடித்ததற்கு பிறகு ஒரு காட்சி, ஹதீஸ் நமக்கு அதை விரிவிக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள், அடுத்து உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களை அல்லாஹ் முன்னால் காண்பிக்கிறான். உங்களுடைய பிள்ளைகள்லாம் பாருங்க, இப்படிலாம் வரப்போறாங்க என்று அல்லாஹ் காண்பிக்கிறான். அப்படி அது நீண்ட பெரிய ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். அதில் அவர்களுடைய பிள்ளைகளுடைய தோற்றத்தை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும் பொழுது ஒருவருடைய தோற்றம் அவருக்கு ரொம்பவும் ஈர்ப்பை தருகிறது. ரொம்ப பௌர்ணமியை விட வெளிச்சமாக இருக்கிறார், பார்ப்பதற்கே வசீகர தோற்றம். யார் இந்த பிள்ளை? உங்களுடைய பிள்ளையில ஒருத்தவர் தான். இவர் பேர் தாவூது. பின்னால் காலத்தில் வரக்கூடிய உங்கள் பிள்ளைகளில் ஒருவர், இவருக்கு பெயர் தாவூது. அவருக்கு அந்த அழகையும் அந்த வனப்பையும் அந்த வசீகர தோற்றத்தையும் பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மெச்சி கொண்டாங்க. அதை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ்
என் புள்ள தாவூதுக்கு உலகத்துல எத்தனை வருஷம் ஆயுசை கொடுத்துருக்கா, எத்தனை வருடம் வாழ்வார் அவர்? அல்லாஹ் சொன்னான் 60 வருடம் வாழ்வார். அவருக்கு ஆயுசு 60. 60 பத்தாது, என் ஆயுசுல இருந்து 40 நான் எக்ஸ்ட்ரா அவருக்கு கொடுக்குறேன், நீ சேர்த்திக்கோ. 40 வருடத்தை என் புள்ள தாவூதுக்கு நான் கொடுக்குறேன், என் வயசுல இருந்து நீ சேர்த்திக்கணும். அல்லாஹ் சரி என்று ஒத்துக்கொண்டான். 60 என்று நிர்ணயம் செய்யப்பட்ட தாவூத் அலி இஸ்லாமின் வாழ்க்கை ஜீவிதம் 100ஆக சேர்ந்து 40ஓடு சேர்ந்து 100ஆக மாறுகிறது. இப்படி காலம் ஓடுது. ஆதம் அலி இஸ்லாம் வந்தாங்க பூமிக்கு, புள்ள பிறந்துச்சு, நிக்கா செஞ்சு வச்சாங்க. அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க. கடைசியில் ஆதம் அலி இஸ்லாமுக்கும் மரணம் என்று உண்டு தானே. பிறப்பு என்பது எப்படி இயற்கையோ அப்படித்தான் இறப்பு என்பதும் இயற்கை. ஏன் பிறக்கிறோம்? வாழ்வதற்கா? இல்ல, இறப்பதற்கு தான் பிறக்கிறோம். அந்த இறப்பின் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் மனிதனாக வாழ்ந்தால், அல்லாஹ் ரசூலினுடைய அந்த கட்டளைக்கு இணங்க வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையே புனிதமிக்க வாழ்க்கையாக மாறுகிறது. அதற்கு அங்கீகாரம் தான் சொர்க்கம், அதற்கு அங்கீகாரம் தான் அவனுடைய மன்னரையின் வாழ்க்கையின் வெளிச்சம். பிறப்பு இறப்பு. ஆதம் அலி இஸ்லாமுக்கும் இறப்பு வந்தது. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவருடைய ரூஹை கைப்பற்ற போனார்கள். ஆதம் அலி இஸ்லாம் சண்டை போட்டாங்க, இன்னும் எப்பவுமே வர்றீங்க, எனக்கு இன்னும் 40 வருஷம் மிச்சம் இருக்காக்கும் அப்படின்னாங்க. இஸ்ராயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க, பாவா சரிதான், நீங்க தான் உங்க வயசுலேருந்து 40 உங்க மகன் தாவூது கொடுக்க சொன்னீங்க, அல்லாஹ் எடுத்தாச்சு, உங்க ஆயுசுல 40 லெஸ் பண்ணியாச்சு, அவருக்கு ஆட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது என்று ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாம் மலக்குல் மௌத்திடத்திலே வாதம் செய்தார். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் முடிக்கும் பொழுது இப்படி முடிக்கிறாங்க. அதனுடைய கடைசி விஷயம் என்னவானது என்பது அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும். இப்படி முடிக்கிறார்கள் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நசிய ஆதமு வ நசியத்து துர்ரியத்துஹு வ ஜஹத ஆதமு வ ஜஹதத்து துர்ரியத்துஹு. ஆதம் அன்று மறந்தார், அவர்களின் பிள்ளைகள் எல்லாரும் மறப்பை வழக்கமாக கொண்டு விட்டார்கள். ஆதம் அன்னைக்கு தனக்கு ஏற்பட்டதை மறுத்தார், அவர்களின் பிள்ளைகளும் உலகத்திலே நிறைய விஷயத்தை மறுக்கிறாங்க. இப்படி முடிச்சுட்டாங்க சொல்லலாம். அன்பு சகோதரர்களே, பரம்பரை வியாதியான்னு இன்னைக்கு நம்ம கேட்குறோம். உங்கள் அத்தாவுக்கு சுகர் இருந்துச்சா? போன உடனே கேட்குறாரு டாக்டர். ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இது உண்டா? ஒன்றுமில்லை, ஒரு அலர்ஜி உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாதா உங்கள் பாட்டி யாருக்காவது இது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளபடியே சொல்வதானால் பரம்பரை வியாதி என்று உண்மையானால் அது ஆலம் அலை இஸ்லாமிலிருந்து உலக அழிவு நாள் வரை கூட மக்களுக்கு வரக்கூடியது மறதி என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஆதம் அலை இஸ்லாமிடத்திலிருந்து கிடைத்தது மறதி. மறதி சில நேரங்களிலே மனிதனுக்கு நன்மையாக இருக்கும். ஆமாம், அது அருள். வச்சுக்கங்களேன், பல சோகங்கள் நடக்கிறது, வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நடக்கிறது, நெருக்கடி நடக்கிறது, இழப்புகள் ஏற்படுகிறது, அது உயிரிழப்பாகட்டும் அல்லது பொருளாதார இழப்பாகட்டும். இதெல்லாம் மனுஷன் மறக்கணும். மறக்காட்டி அடுத்த கட்ட நகர்வு போகாது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு மௌத்து, நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க, நம்மளை தூக்கி விட்டவங்க இறந்துட்டாங்க, அதையும் நினைச்சிட்டு எத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கிறது? அடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, நம்மளை பின்னாடி நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் வாழ வேண்டாம், அல்லாஹ்வை நினைக்க வேண்டாம், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டாம். இதையே நினைத்தால் நினைக்க முடியாது. கால போக்கில் அது காற்றோடு காற்றாய் கரைந்து மறைந்து போகிறது. மறதி அதை மறக்கடித்து விடுகிறது, இல்லையா? இந்த நேரத்தில் மறதி என்பது அருளாக மனிதனுக்கு இருக்கிறது. நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை ஜீவிதம் கழியாது. இபாதத்திலும் சில நேரங்களிலே மறதி என்பது அருளாக இருக்கிறது மனிதனுக்கு. சில விஷயங்களை மறந்து செஞ்சிடறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன்னிப்பு அதுக்கு அப்படின்னாங்க. நோன்பு வச்சிருக்கோம் ரமதானுடைய காலத்தில், மற்ற மாதங்களிலெல்லாம் சாப்பிட்டோம் குடித்தோம், ஆனால் அந்த மாதத்தில் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக் கொள்கிறோம். ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் தெரியாமல் தண்ணீரை எடுத்து குடித்து விடுகிறோம். குடித்து முடிச்ச பின்னாடி யோசிக்கிறோம், ஆஹா நோம்புல்ல இது, நான் நோம்பெல்லாம் வச்சிருக்கிறேன், என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிரச்சனை இல்லை, இந்த மறதிக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டனை கிடையாது. ருஃபிஅத் அன் உம்மதி அல் ஹதஉ வன் நிஸ்யான், என் உம்மத்தில் மறந்து செய்யக்கூடிய சில காரியங்களுக்காக வேண்டி குற்றம் பிடிக்கப்படாது. இயற்கையாக காலப்போக்கில், அதாவது போகிற போக்கில் வேண்டுமென்றே என்றில்லாமல் தவறுதலாக செய்த விஷயங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? எனவேதான் தொழுகையிலே கொஞ்சம் முன்னே பின்னே மறந்து கூட்டியோ குறைத்தோ செய்து விட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு வழியை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள்.
மொத்த தொழுகையும் முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லல ரசூலுல்லாஹ். அதற்கு வழியை கற்றுக் கொடுத்தாங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய தொழுகை பாதுகாப்பாக ஆகிவிடும், உங்களுடைய தொழுகை சரியாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ மறதி சில நேரங்களில் அருளாக இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமையும் பற்றி குர்ஆனிலே சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே அழகான ஒரு வரலாற்றை சொல்கிறான். நாம் எல்லாம் படித்து உணர்ந்து பின்பற்ற தகுந்த ஒரு பல செய்திகளை அல்லாஹ் கஹ்ஃப் அத்தியாயத்திலே வைத்திருக்கிறான். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அன்பு பெருமக்களே, வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வெள்ளிக்கிழமையை சந்திக்கிறோம். ஜும்மாவோடு நம்முடைய கடமை முடிந்து போவதல்ல. ஒவ்வொரு வாரமும் நம்மில் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் நம் குடும்பத்தில் யாராவது ஒருவதாவது சூரா கஹ்ஃபை ஓதிவிட வேண்டும். நம்மிலே யாராவது ஒருவர், குடும்பத்திலே ஒருவராவது சூரா கஹ்ஃபை ஓதிவிட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உலக அழிவு நாளின் நெருக்கத்தில் தஜ்ஜாலின் வருகை வரும். அந்த தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் யாருக்கு தருவான்? சூரா கஹ்ஃபை வாரம் வெள்ளிக்கிழமை வளமையாக ஓதுபவர்களுக்கு தருவான். ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதினால் மறுவாரம் வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹ் தன் பேரொளியை கொண்டு அவரை பாதுகாக்கிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரொளியை கொண்டு கொடுத்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல விஷயங்களை அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே சொல்கிறான். சுருக்கமான அத்தியாயம் தான், நிறைய செய்திகள் இருக்கிறது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஒரு நீண்ட பெரிய தகவல் வருகிறது. ஒரு முக்கியமான காரணத்துக்காண்டி அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாமை. போங்க, போய் பாருங்க, நம்முடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான மகான் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு செய்தி தெரியும் பாருங்க. சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, யார் ரொம்ப பெரிய அறிஞர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமையோடலாம் சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய நபி, வஹி கொடுக்கப்படக்கூடிய நபி, வேதம் வழங்கப்பட்ட நபி, எனவே நான் என்றார்கள். இந்த நான் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தியது. உங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க, நல்லா காமிக்க வச்சான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, எந்த காலகட்டத்திலும் தன்னிடத்தில் இருக்கும் ஒரு திறமையை வைத்து நான் என்று வந்துவிட்டால் முடிந்து போனது. அதுக்கு மேல ஒருத்தர் அல்லாஹ் வச்சிருப்பான். எந்த விஷயத்தில் ஆனாலும் சரிதான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, சமயோஜித புத்தி, ஆற்றல், திறமை, கல்வி, ஞானம், படிப்பு, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். அதுதான் இயற்கை நியதி. இயற்கை நியதி அதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான். உங்களுக்கு மேலும் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்கன்னா அல்லாஹ். அவர்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். சந்திப்பதற்கு இடத்தை சொன்னான், எப்படி போக வேண்டும் என்று சொன்னான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக வேண்டி போன மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போன மீனை தவற விட்டு விட்டார்கள். எங்கயா மீன்? அது தவறி போன இடம் தான் அவரை பார்க்குற இடம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஐயோ மறந்துட்டேனே எடுக்கிறதுக்குன்னாரு. மறதி வந்து போச்சு. கடைசியில் போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க. உங்களோட நான் பயணிக்கணும், உங்களால் முடியாது, நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க என்னுடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது. இல்லை, நிச்சயமா நான் பொறுமையா இருப்பேன், உங்களோட நான் வருவேன். சரி, வந்தா நான் செய்யற எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது, பேசாம வரணும். நான் அதற்குரிய விளக்கத்தை அந்தந்த சமயத்தில் சொல்லுவேன். சில சமயங்களிலே நாம் அவசரப்பட்டு விடுகிறோம், அதனால் காரியங்கள் சிதறி போய் விடுகிறது. அந்தந்த நேரத்தில் அதற்கான விளக்கங்கள் தெரியும், அதனுடைய வெளிப்பாடு வரும். கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். இந்திரியம் என்பது கருவுக்குள்ளே போன உடனேயே அடுத்து குழந்தையாக வெளிப்பட வேண்டும் என்று அவசரப்பட்டால் நடக்குமா? காலம் இருக்கிறது, கனிய வேண்டும். ஒரு 9 மாசம் கனிய வேண்டும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பிள்ளை சந்ததி என்பது வெளிப்படும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பொறுமையா இருப்பேன். சரி, பொறுமையா இருக்கணும். கூட்டு போனாங்க. போகும்போதே ஒரு இடத்த கடக்குறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்க, என்ன இது, நல்ல கப்பலை உடைச்சு நீங்க அனுப்புறீங்களே, என்ன காரியம் இது? மக்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய கப்பல், வியாபாரிகள் சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்து இருக்கிறாங்க, அந்த நல்ல கப்பலை பிடிச்சி உடைக்கிறீங்களா, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொன்னாங்க, நான் சொன்னேன்ல நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு. நான் செய்யற காரியத்துக்கு என்ற கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், சொல்லிய மீறி நீங்க செஞ்சிட்டீங்க. அப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது, லா தஅஹுதுனி பிமா நஸீது வலா துர்ஹிகினி. மறந்து போய் கேட்டுட்டேன், என்னைய பிடிச்சிடாதீங்கன்னாங்க. மறந்து போயிட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி மறந்து போச்சு, எனவே இதை காரணம் காட்டி என்னை நீங்க பிடிச்சிடாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாதீங்கன்னு நாங்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தடுத்து கேள்விகளையும் கேட்கத்தான் செய்தார்கள். ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு உண்டான விளக்கங்களை சொன்னார்கள் என்பதாக நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்,
அல்லாஹ் படிக்க சொல்லியிருக்கிறான். இவரிடத்தில் போங்கள், பல ஞானங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் அவரிடத்தில் புதைந்து கிடக்கிறது, படியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்த ஒரு காரியத்திலும் கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்து போயிட்டாங்கன்னு பார்க்கணும். இப்போ மறதி வரும், இயற்கை. அந்த மறதி சில நேரங்களிலே நன்மையாக இருக்கிறது, சில நேரங்களிலே அதுவே ஆபத்தாக விளைகிறது இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், முக்கியமான சமயங்களிலே மறந்து போய்விடுவோம், முக்கியமான நபர்களை மறந்து போய்விடுவோம். பார்க்கிறோம், முக்கியமான நிகழ்ச்சி, வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரை விட்டுட்டு நம்மளே சொல்லுவோம், அவரை எப்படி விட்டேன்னு தெரியல, எனக்கு நான் விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டேனே, நான் மறந்து போயிட்டேனே, எப்படி விட்டேன், எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனவர், நெருக்கமானவர், என்னுடைய வாழ்க்கையோடு அவ்வளவு தொடர்பு உள்ளது, எப்படி அவரை நான் மறந்தேன், தெரியவே இல்லை. இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பலரும் அனுபவித்திருக்கலாம் இல்லையா? இப்ப மறதி என்பது சில நேரங்களில் அருளாக இருக்கிறது, அது வேண்டும், சில நேரங்களில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸருடைய தொழுகை 4 ரக்காயத் தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுக்க வேண்டிய நபிகள் 2 ரக்காயத்து முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்து எந்திரிச்சு போய் ஒரு மரக்கட்டைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பின்னாடி தொழக்கூடியவங்கள பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க, முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள் இருக்காங்க, யாரும் பேசல. ஏன்னு கேட்டா வஹி இறங்கக்கூடிய காலகட்டம் அது. அல்லாஹ் இதையும் சொல்லியிருக்கலாம் முன்ன பின்ன, இன்னையிலிருந்து இந்த 4 ரக்காய் தொழுகின்றது உங்களுக்கு ஷார்ட் ஆகி 2 ரக்காய் தான் மாத்திட்டேன் அப்படின்னு வஹி கொடுத்திருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமான செய்தி. நம்ம தலையிட்டு ஒழுங்கீனமாக ரசூல்கிட்ட கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இருந்தாலும் அந்த சபையில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபிக்கு பேர் வரலாற்றிலே துல் யதைன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அந்த சஹாபி ரொம்ப நுட்பமாக கேட்டாங்க பாருங்க கேள்வி. அதாவது சொல்லி காட்டுற மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் வலிக்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அக்குசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, இன்னையிலிருந்து அஸர் தொழுகை 4 என்பது 2ஆக குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா 2 ரக்காயத்னு கேட்டாங்க. இவ்வளவு அழகான கேள்வி. கேட்கும் விதத்திலேயே அழகை பாருங்கள். இன்னையிலிருந்து அஸர் 4லிருந்து 2க்கு மாறிடுச்சா, அல்லாஹ் குறைச்சிட்டானா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2மே நடக்கலன்னாங்க. இந்த சஹாபி திருப்பி சொன்னாங்க, இல்ல நபியே, நீங்க 2 ரக்காயத் தான் தொழு வச்சிருக்கீங்க. வந்தாங்க, பின்னாடி இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவர் சொல்றது உண்மைதானான்னு கேட்டாங்க. ஆம் நபியே, நீங்கள் 2 தான் தொழு வச்சீங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காய் தொழ வைத்து அந்த தொழுகையை பூர்த்தியாக்கினார்கள் என்று ஹதீஸ் முடிகிறது. இங்கே செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது, சனுக்ரிஉக வலா தன்சா, உங்களுக்கு நாம் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தொழுகை 2 ரக்காயத்து விட்டு மறந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஏன்? அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், மறதி ஏற்பட்டால் தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்த தூதர் தான் சொல்லித்தர வேண்டும். எத்தனை ரக்காயத்து, எப்படி தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டினா என்ன ஓதணும், ருக்கூல என்ன செய்யணும், சஜிதால என்ன செய்யணும், எல்லாத்தையும் ரசூல் தான் கற்றுக் கொடுத்தாங்க. மகரிப் 3 ரக்காயத்து, ஏன்? அல்லாஹ் சொன்னா ரசூல்லா செஞ்சு காமிச்சாங்க. ஃபஜர் 2 ரக்காயத்து, ஏன்? மற்ற பகல் நேர தொழுகை எல்லாம் 4 இருக்கிறதே, ஃபஜர் மட்டும் ஏன் 2? அல்லாஹ் சொன்னா அதை செஞ்சு காமிச்சாங்க. அதே தூதர் தான், அதே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒருவருக்கு தொழுகையிலே ஏதாவது மறந்து முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, உம்மத்துக்கு ரசூலுல்லாவை கொண்டு அல்லாஹ் பாடம் கற்பித்தான். அப்ப இந்த நேரத்திலே மறதி தான் இந்த உம்மத்துக்கு அருளாக வந்து நிற்கிறது இல்லையா? இன்னைக்கு வரைய நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், தொழுகையில 1 ரக்காய் இது முன்ன சேர்த்துக்கிட்டோம் அல்லது குறைச்சிக்கிட்டோம், என்ன செய்யறது? சஜிதா சஹு என்ற ஒரு அமைப்பை மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. இதை சஜிதா செஞ்சுக்குங்க, இப்படி இருந்தால், இந்த நிலையில் இந்த செயல் ஏற்பட்டிருந்தால், அல்லது இந்த நிலையிலே நீங்கள் கூட்டியிருந்தால், அல்லது இந்த நிலைக்கு பிறகு நீங்கள் குறைத்திருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் அழகான அதற்கான ஆல்டர்னேட் வழியையும் சொல்லித் தருகிறது இல்லையா? அருளாகவும் மறதி இருக்கிறது, சில நேரங்களில் ஆபத்தாகவும் மறதி இருக்கிறது, பல நேரங்களில் ஆபத்தாக இருக்கிறது. அல் குர்ஆன் சொல்லுகிறது, சூரா தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய வேதத்தினுடைய வசனங்களை யார் மறந்து புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியை கொடுப்போம். அல்லாஹ் சொன்ன அடுத்து, நாளை மறுமையிலே அவர்களை பார்வை இல்லாதவர்களாக எழுப்பி நிப்பாட்டுவோம்.
கால ரப்பி லிம ஹஸர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. அந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு பார்வை இருந்துச்சே, எல்லாத்தையும் நான் பார்த்தனே, இங்க என்ன எனக்கு பார்வை இல்லை, ஏன் என் பார்வை பறிபோச்சு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. ஏன் தெரியுமா? நம்முடைய அத்தாட்சிகள், உலகத்தை பார்த்தாய், பூமியினுடைய சுழற்சியை பார்த்தாய், அல்லாஹ்வின் வேத வசனங்களாகிய திருக்குரான் ஓதி காண்பிக்கப்பட்டது, உனக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது, உன் கண்ணுக்கு முன்னால் சத்தியம் எது அசத்தியம் எது என்று எல்லாம் தெரிந்திருந்தது. எல்லாத்தையும் மறந்து நீ போன பாக்குல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த, எல்லாத்தையும் மறந்த. வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய தினம் உன்னை நான் மறந்து விட்டேன். நீ உலகத்தில் என்னை மறந்தாய் அல்லவா, இன்னைக்கு உன்னையே நான் மறந்துட்டேன், நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எனவேதான் இந்த இழிநிலை என்று அல்லாஹ் சொல்வதாக அல் குர்ஆன் அழகாக நமக்கு எடுத்து எம்புகிறது. எனவே அன்பர்களே, உலகத்தில் அல்லாஹுவை மறந்தால், அல்லாஹ்வினுடைய நினைப்பை மறந்தால் நாளை மறுமையிலே எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை நமக்கு குர்ஆன் எடுத்து சொல்கிறது. குர்ஆனை மனப்பாடம் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம், சாதாரண பாக்கியமா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது, சாதாரண நினைக்க கூடாது. குர்ஆனை மனனம் செய்வது என்பது அவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்விற்கென்று சில குடும்பத்துக்காரங்க இருக்கிறாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு குடும்பமா? நமக்கு குடும்பம் இருந்தா சரி, ஏத்துக்கலாம், ஒத்துக்குவோம். அல்லாஹ்வுக்கு எங்கிட்டு குடும்பம், எப்படி குடும்பம்? யார் ரசூலுல்லாஹ்? மன் ஹும், யார் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை தாங்கி சுமப்பவர்கள், குர்ஆனை தன் கல்புகளிலே ஏந்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்துக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்துக்காரனின் மீது அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு எவ்வளவு உரிமையும் அக்கறையும் அன்பும் கரிசனமும் இருக்குமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அல்லாஹ்வுக்கு அந்த குர்ஆனை தாங்கி இருப்பவர்கள் மீது அன்பும் கரிசனமும் அக்கறையும் உண்டு. வேற யாரு கரிசனப்பட்டாலும் பராட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ் கரிசனப்படுவான். வேற யார் அன்பு வச்சாலும் வைக்காட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ் அன்பு வைப்பான். நபிகள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை தாங்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் அதே குர்ஆனை உள்ளத்தில் தாங்கி மறந்து போனால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, உரிலத்து அலைய துனூப உம்மத்தி, என்னுடைய உம்மத் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்ன என்று எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. என்னென்ன மாதிரியான பாவங்கள், அதற்குரிய தண்டனைகள், அதனுடைய மகத்தான அந்த நிலைப்பாடு என்னன்றது அல்லாஹ் எனக்கு எடுத்து காமிச்சான். அந்த பாவங்கள்லேயே பெரிய பாவமாக, ஒரு அச்சுறுத்தக்கூடிய பாவமாக எதை நான் பார்த்தேன் தெரியுமா? ஒருவர் குர்ஆனிலே ஒரு சூறாவை மனப்பாடம் செய்து அதை மறந்து போய்விட்டார். அதனுடைய பாவம் என்ன என்பது எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு பெருசா தெரியுது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை மனதிலே தாங்கினால் அவரை விட சிறந்தவள் இல்லை. ஆனால் உள்ளத்தில் தாங்கிய குர்ஆனை அல்லது உள்ளத்தில் வாங்கி கொண்ட சூறாக்களை, மனப்பாடம் செய்த சிறிய சிறிய சூறாக்களை மறந்து போய்விட்டால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் கண்டிக்கிறார்கள், அதை விட பெரிய பாவம் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, மறதி சில நேரங்களிலே ஆபத்தாக வந்து விடுகிறது. சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் கூட நிறைய நெருங்கி பழகினவங்க, நிறைய ஹதீஸுகள் அறிவிப்பு செஞ்சவங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நிறைய விஷயம் நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன், ஆனா எல்லாமே எனக்கு மறந்து போகுது. இந்த மறதி மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. என்னுடைய எண்ணம், எனக்கு உங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களின் கவனங்களுக்கு, அவர்களின் கல்புகளுக்கு போய் சேர வேண்டும். ஆனா மறதின்ற நோய் என்னை போட்டு படாத பாடுபடுத்துது. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கள், நான் மறக்க கூடாது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை எடுத்து விரித்து, உண்மையிலேயே தன் வாயிலிருந்து எதையோ வெளியே கக்கி வெளியே எடுத்து அள்ளி போடுவதை போன்று ஒரு பாவனை, சொல்ல அப்படியே கல்விலேருந்து அப்படி எடுத்து அள்ளி அள்ளி அந்த துண்டுக்கு மேலே போடுவதை போன்று ஒரு பாவனை, எதையும் போடவில்லை, ஆனால் மானசீகமான ஒரு பாவனை அது செய்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துண்டை எடுத்து நெஞ்சில இறுக்கமா கட்டிக்குங்கன்னாங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த துண்டை நான் வாங்கி கட்டினேன், அந்த துண்டை கட்டின நாள்ல இருந்து எனக்கு எதுவுமே மறந்ததில்லைன்றாங்க. ரசூலின் பரக்கத் அது எனக்கு கிடைத்தது, மறக்கவே இல்லை. என்னுடைய மகத்தான ஒரு திருப்பணி நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்கு இந்த மறதி குறுக்கிடுகிறது. மறதி வரக்கூடாது என்ற விடத்தில் கேட்டேன், தீர்வு கிடைத்தது. இன்னைக்கு சஹாபாக்கள்ல நம்பர் 1 ஹதீஸை அறிவித்தவர்கள் யார் என்றால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்ல மொத்த சஹாபாக்கள் லட்சம் சஹாபாக்கள் இருந்தார்கள்.
அவர்களுடைய ஹதீஸை அதிகம் அறிவித்தது யார் என்றால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது எது? மறதி இல்லாத ஒரு ஞாபகத்திறன், ஆற்றல். எனவே அன்பான சகோதரர்களே, மறதி என்பது சில நேரங்களில் நல்லது, சில நேரங்களில் ஆபத்து. எனவேதான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஆசிரியர் பெருமகனிடத்திலே போய் கேட்பாங்க. மொத்தமே 54 வயசு தான் வாழ்ந்தாங்க ஷாஃபி இமாம். அவங்கள மாதிரி ஒரு மிகச்சிறந்த திறமையாளரை உலகம் கண்டதில்லை. அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஷாஃபி மதுஹபினுடைய ஒரு முக்கிய சட்ட வல்லுநராக, சட்ட இமாமாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி தன்னுடைய உஸ்தாத் இடத்திலே போய் கேட்கிறார்கள், எனக்கு ரொம்ப மறந்து போகுது, நிறைய விஷயங்களை நான் உள்வாங்கிறேன், ஆனால் மறந்து போயிடுது. நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா தெரியும் எங்களுக்கும் அந்த மாதிரி நோய் நிறைய இருக்கு அப்படின்னு. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாத் இடத்திலே கேட்கிறார்கள். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஞாபகத்திறன், ஆற்றல் என்றால் அவங்க வரலாற்றினுடைய ஓர குறிப்பில் இருக்கிறது. அவர்கள் 2 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகத்தை படிக்க துவங்கினால் ஒரு பக்கத்தை கையால் மறைத்துக் கொள்வார்கள், இன்னொரு பக்கத்தை வாசிப்பார்கள். கண் கொண்டு அந்த பக்கம் பார்த்தாலும் கூட அப்படியே உள்ளத்திலே அப்படி பிரிண்ட் மாதிரி பதிஞ்சிருமா. அவ்வளவு பெரிய மனசக்தி, ஆற்றல். எப்படி கிடைச்சது இது கேட்கிறாங்க. எனக்கு மறக்குது, என்ன செய்யறது? அப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் வக்கீ ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய உஸ்தாது, அப்பா நீ பாவம் செய்யாத. பாவம் இருக்கிறதே அது ஒரு இருள், கல்வி இருக்கிறதே அது ஒரு ஒளி. இருள் இருக்கும் இடத்திலே ஒளி வராது, அல்லாஹ் தரமாட்டான். பாவத்தை தவிர்த்து கொண்டால் மனப்பாடம் சக்தியும் கூடும், மறக்கவும் செய்யாது என்றார்கள் ஹஜ்ரத் வக்கீ ரஹ்மத்துல்லாஹ். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அதிகப்படியான விஷயங்களை உள்வாங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ பாவத்தினால் கூட மறதி ஏற்படும் என்ற செய்தியை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாவம் செய்ய செய்ய நமக்கு இருக்கக்கூடிய ஞாபகத்திறன் குறைந்து கொண்டே இருக்கும் என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தை தவிர்க்கிற பொழுது ஞாபக ஆற்றலையும் திறனையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தருவான் என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. அன்பர்களே, இந்த மறதி குறித்து இப்படியான 2 பார்வையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது இஸ்லாமிய பார்வை. இதனை தொடர்ந்து இன்னைக்கு மறதிங்கிறது ஒரு தேசிய நோயாக மாறி இருக்கு, தெரியுமா? தேசிய நோயாக மாறி இருக்கிறது. காலப்போக்கிலே புதுசா ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா பழைய நியூஸை மறந்துடுவோம், அந்த பழைய செய்தியை அப்படியே மறந்து விடுவோம். எத்தனை விஷயங்கள் நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய வருத்தத்தையும் பெரிய மன அழுத்தத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே கொல்கத்தாவிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மருத்துவ படிப்பு மாணவி ஒரு சுமார் 36 மணி நேரம் அங்கே பணி செய்துவிட்டு அந்த மருத்துவக் கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலிலே போய் ஓய்வெடுக்க போகிறாள் அந்த பெண்மணி. அந்த மருத்துவர் ஓய்வெடுக்க போன அந்த பெண்ணை கேங்கா சேர்ந்து அந்த பெண்ணை அப்படியே சீரடித்து கொன்று இருக்கிறார்கள். இது 1ஆ 2ஆ நம்ம நாட்டில் எத்தனை நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கத்வா என்று ஒரு இடம் காஷ்மீரிலே, அங்கே ஆசிஃபா என்கின்ற சிறுமி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சமயத்தை சேர்ந்த வழிபாட்டு தலத்துக்குள்ளே வைத்து சிதைத்து சின்னாபின்னமாக்கப்பட்டாள். உங்களுக்கு தெரியும், ஓடும் பஸ்ஸிலே 5 கயவர்கள் சேர்ந்து நிர்பயா என்ற பெண்ணை அப்படியே சீரழித்து வம்பாக்கினார்கள். ஹத்ராஸ் என்று யூபியிலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஹத்ராஸில் நடந்த வன்கொடுமையை, அந்த ஒரு வன்புணர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. காலையும் கையையும் எலும்புகளை உடைத்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அவ்வளவு தூரம் வன்புணர்ச்சி செய்திருக்கக்கூடிய கொடூரர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். இதனுடைய நீட்சியாகத்தான் கொல்கத்தாவினுடைய விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. ஏன் என்ன கேட்குறேன்னா, இப்போ கொல்கத்தா இஷ்யூ வந்துச்சு, முன்னாடி இருந்த இஷ்யூ எல்லாம் மறந்து போச்சு. இதுக்கு அடுத்து வேற ஏதாவது இஷ்யூ வரும், இது மறந்து போயிடும். இப்படி மறந்து போனால் கடைசியில் யாரு தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் அவர்களுக்கு பக்கம் இருந்து குரல் கொடுப்பதையும் அவர்களுக்கான அந்த நீதியையும் வாங்கி தருவது? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு நியூஸுக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு சேனலுக்கு இது வெறும் நியூஸ் தான், ஒரு செய்தி, அவ்வளவுதான். இதை பரபரப்பாக கொடுத்து விட்டு கடந்து போய்விடுகிறார்கள். அடுத்து வேற யாராவது கட்சியை தொடங்கினா, வேற யாராவது ஒரு கொடி அறிமுகம் செஞ்சா அங்க போய் ஃபுல்லா ஃபிளாஷ் எடுத்து அதை பரப்புறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரு அந்த உரிமையை வாங்கி தருவது? அவர்களுக்கான நீதியின் குரல் எங்கிருந்து ஏற்படுத்துவது? இந்த மாதிரியான கயவர்களை எப்படி தண்டிப்பது என்கின்ற சிந்தனை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய அவலம். ஒரு 4வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குட் டச் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது, பேட் டச் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு காமுகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல
உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு பெரிய வேதனை. அந்த அம்மா 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்குங்க. 36 மணி நேரம் வேலை பார்த்து விட்டு அங்கே ஒதுங்குவதற்கு இடம் கூட இல்லை. அங்கே ரெஸ்ட் எடுப்பதற்கு, ஓய்வெடுப்பதற்கு மருத்துவர்களுக்கு ஒரு தனி அறைகள் கூட நிறைவாக வசதியோடு இல்லை. கடைசியில் செமினார் ஹாலில் போய் இருந்த கட்டில் படுத்திருக்குது. அதை அந்த பெண்ணை சிதைத்தவர்களிலே முக்கியமானவர் யார் என்றால், அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்து வேலை பார்க்கக்கூடிய, கமிஷனுக்காக வேண்டி வேலை பார்க்கக்கூடிய ஒருவன் தான் முக்கிய காரணம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இது ஒன்றா ரெண்டா? அதே மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரியான சம்பவம் 3 சம்பவம் நடந்திருக்கு. 2000 2020 வரையும் 3 சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ற செய்தியும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. அன்பு சகோதரர்களே, இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ஏதோ ஜும்மால ஏதோ இந்த செய்தியை சொல்லிட்டு கடந்து போகணும் என்பதல்ல. இந்த மாதிரியான வன்மத்தையும் வக்கிரத்தையும் உள்ளே வைத்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் சீர் செய்யப்பட வேண்டும். தண்டனைகள் உடனுக்குடன் கொடுத்தாகப்பட வேண்டும். இந்த கேஸ் கிடப்பில் போடப்பட்ட அடுத்தடுத்த இஷ்யூக்களுக்கு போகிற பொழுது இது மறக்கடிக்கப்படக்கூடிய சூழலுக்கு நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு சராசரி இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தேங்கி கிடக்கக்கூடிய கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள் மட்டும் லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது. அடுத்தடுத்த வழக்குகள் வருது, இது மறந்து போயிடுறாங்க. எனவே இந்த மாதிரியான சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால், ஆபாசம் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்திலே ஆபாசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் இருக்கிறது. மதுவுக்கு அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒருவர் அடிமையாகி போய்விட்டு அவரை மீட்டெடுப்பதை விட, ஆபாசத்திற்கு ஒருவர் அடிமையாகி போய்விட்டால், ஓப்பனா சொல்றதா இருந்தா, ஆபாச காணொளிகளுக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவரை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சிரமம் என்று இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த மாதிரியான சிந்தனை எங்கிருந்து ஏற்படுகிறது? அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துதான் அந்த வக்கிரம் சிந்தனையாக மாறி அவன் உள்ளத்திலே சென்று வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இடம், பொருள், யார் என்ன என்றெல்லாம் பார்க்காமல், வயது என்ன, எத்தனை வயசு, வயசுல பெரியவங்களா அல்லது வயசுல குறைஞ்சவங்களா என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவன் சிந்தனை முழுக்க அந்த வக்கிரமும் வன்மமும் நிறைந்திருக்கிறது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புணர்வோடு எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரியாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரியான சமூகத்தில் அக்கறை மிக்கவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த மாதிரியான இழிநிலையிலிருந்து சமுதாயத்தை அடுத்தடுத்து பாதுகாப்பானாக. இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டு விடாமல் வரக்கூடிய காலகட்டங்களிலே சிறந்த முன்மாதிரியான சமூகமாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் முயற்சிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.